ஏய் என்ன பண்ற நீ? போலான்னு சொல்றேன்ல, வா. பாஸ் போலாம் பாஸ், அவசரப்படாதீங்க. இருங்க இருங்க, ஏய் தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பண்ற? பாஸ் வாங்க பாஸ், தள்ளுங்க, வாங்க வாங்க. ஐயோ, லைட் போட்டுட்டாங்க. பாஸ் ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு போயிருக்குமோ? ஐயோ, சித்திக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாஸ் பாஸ் தப்பிச்சு ஓடிருங்க, ஓடி போயிருங்க பாஸ். ஏய், கேட் வழியா போனா பாத்துருவாங்க. சித்திக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? எல்லாம் உன்னாலதான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் புருஷமா நடி கிடையாதா? நீ வரையா, கொஞ்சம் சும்மா இருயா. பாஸ் நீங்க என்ன பண்றீங்க? பின் பக்கமா போய் செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிருங்க. யாராவது வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய், அவ்வளவு பெரிய செவர்ல நான் எப்படி எகிரி குதிப்பேன்? பாஸ் நீங்க இந்த ஜாக்கி சான் படம் எல்லாம் பார்த்ததே இல்லையா? அப்படியே எகிரி குதிப்பாரு. போங்க பாஸ். குல்ஃபிக்கு யார் காசு தருவா? நான் எடுத்துட்டு வரல. என்ன எடுத்துட்டு வரலையா? ஹலோ, காசு கொடுத்துட்டு போங்க. ஐயோ, உனக்கு காசு தானே வேணும், நான் தரேன். சத்தம் போடாத. பாஸ் நீங்க போங்க பாஸ், போங்க. போடுங்க. ராமங்க கூப்பிட்டா வரல. நிலா வெளிச்சத்துல யாருமே இல்லாத ராத்திரியில பக்காவா லாக் பண்ணியாச்சு. சாவி இல்லாம இதை திறக்கவே முடியாது. யாருக்கிட்ட பெட்டகத்தையே கொண்ட ஊசிய வச்சு திறக்கிறவங்க எங்க கிட்டே வா. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சித்தி. பேசாத தொலைச்சிருவேன். அக்கா என்னக்கா இது? நீங்களாவது பார்த்து பத்திரமா வைக்கலாம்ல? எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, பாருங்க எல்லாம். எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல மகா. ஆனா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி இது அந்த பைத்தியக்காரியோட வேலையா தான் இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது. அர்ச்சனாக்கா இதுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? விட மாட்டேன். இத நான் இப்படியே விட மாட்டேன். அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு எல்லார் காலையும் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அர்ச்சனா வேண்டாம் விடு. வேண்டாம் விடா? என்ன பேசுறீங்க நீங்க? அக்கா அவ இங்க வரணும்.
வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அர்ச்சனா, நீ போய் இந்த பைத்தியத்தை கூட்டு வா. வரேன், கூட்டிட்டு வரேன். ஏய், எதுக்குடி ஆல்பம்ல இருக்கிற போட்டோவெல்லாம் கட் பண்ணி எங்க ஒட்டி வச்சிருக்க? ஏய், திமிரா உனக்கு? என்ன தைரியம் இருந்தா ஆல்பம்ல கை வச்சிருப்ப? ஏய், எதுக்குடி ஆல்பத்தை கிழிச்ச? பைத்தியக்காரி. எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வேலை? அசிங்கமா இல்ல? நீதாண்டி அசிங்கம். இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் நீதான். அவ்வளவு அழகான மாப்பிள்ளைக்கு இந்த மூஞ்சி கொஞ்சமாவது பொருத்தமாடி? பாக்குறதுக்கு அழகா இருந்தா போதாது, நடத்த ஒழுங்கா இருக்கணும். குவத்துல எதையாவது பேச்சிட போறேன், போயிடுங்க. ஏய், என்ன திமிர இருந்தா இப்படி பேசுவ நீ? அரஞ்சனை வச்சுக்கோ. ஏய், வரேங்க. ஒரே கூட்ட குத்திடுவேன். என்னாச்சு சித்தி? அந்த தையக்காரி மிரண்டுட்டாளா? அம்மா, அடிச்சிட்டீங்களா? பயந்துட்டாலோ? என்னாச்சு அர்ச்சனா? தையக்காரி கிளம்பிடுவாளா? மூட்டை கட்டிட்டாளா? அர்ச்சனா யாரு? அர்ச்சனா என்ன பண்ண? அப்பா, சித்தி ஏன்பா பேசாம இருக்காங்க? அர்ச்சனா, என்னாச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கா மிரட்டிட்டீங்களா? இன்னைக்கே ஓடிடுவாள்ல? அவ போற மாதிரி எல்லாம் இல்ல. உடனேல போக வேணாம்க்கா. மதுமிதா வந்ததும் இவ போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மிரட்டி வச்சா போதும். அப்புறம் ஓவரா மிரட்டினா பயந்து ஓடிட போறா. உங்க கண்ட்ரோல்லயே இருக்கட்டும். இல்ல மகா, அவ நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நாம தான் அவ கண்ட்ரோல்ல இருக்கோம். வாட்? ஆமா மகா, சீதா நம்ம கிட்ட சிக்கல. நம்ம ஃபேமிலி தான் அவகிட்ட சிக்கிடுச்சு. என்ன நடக்குமோன்னு எனக்கே பயமா இருக்கு. ஏன், என்ன சொன்னா? சொல்லு, என்னதான் சொன்ன அவ? அவ அக்கா பக்கத்துல ராம நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்தோம்ல, அதே மாதிரி நம்ம கல்யாண ஆல்பத்துல உங்க போட்டோவை எடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி போட்டோவை வச்சா எப்படி இருக்கும்னு கேக்குறா. இந்த கொலை நடந்தே தீரும். அவனை கொல்லாம விட மாட்டேன். என்னங்க, நீங்க வந்துருங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க கண்ணை கொடுக்க போறீங்களா இல்லையா? விடுமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அசிங்கப்படுத்திட்டான். என்ன கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டான் அவன். ஏங்க, நீங்க என்னங்க பேசுனீங்க? நான் எதுவும் பேசல. நீங்க ஒண்ணும் பேசாமலையா இவர் கண்ணை எடுத்துட்டு வராரு? நான் எதுவும் பேசலங்க. ஏங்க, குடிச்ச யாரு என்னன்னு தெரியாதா? மரியாதை இல்லாம பேசுவீங்களா?
தப்புங்க இதெல்லாம். நான் குடிக்கவே இல்லை. அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் குடிக்கலன்னு சொல்லுங்கண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை மொத்தமும் போச்சு. அண்ணே அசிங்கமா பேசிட்டாம்மா. சுபாஷ், என்ன பேசுனீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆகா, வேற ரூட்ல போகுதே, ஜாலியா இருக்கு. இல்ல நான் எதுவும் பேசல மகா. நான் அங்க இல்லவே இல்ல. துரை பேசுனதுலதான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியா? அப்போ நீங்க பேசலையா? இல்ல. துரை அண்ணனா என்ன பேசினாரு? அத நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி மகா சொல்லுவேன்? அவனை விடக்கூடாது, சுட்டு கொல்லணும். இன்னைக்கு நான் கொல்லுவேன், கொல்லாம விட மாட்டேன். துரை, ஓ சாவடிக்கு என் கையில தான்டா. சின்ன மாமா, அவங்க என்ன பேசினாங்களோ சொல்லிடுங்க. என்ன பேசினாரு? மகா அது வந்து சொல்லக்கூடாது. மகா தாங்க மாட்டா. சொல்லாத. அண்ணன் சொன்னா கேட்கணும். கேப்பல்ல, சொல்லாத. சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ், மரியாதையா சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அது வந்து அவ என்ன பேசினான் தெரியுமா? சூர்யாவுக்கும் மதுமிதாவுக்கும் குழந்தை போண்டா அத ராமோட குழந்தைன்னு சொல்லுவீங்களா? வேணா, என்கிட்டயே நடிச்சு என்ன கோவமாக்காத. எனக்கு கோவம் அதிகமானா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். சாரிம்மா, குடிச்சிட்டா நான் ஏதாச்சும் வளருவேன்னு உனக்கே தெரியும்ல. அதுக்குதான் குடிக்க வரலன்னு சொன்னேன். சேதுவா கேட்கவே இல்லை, கம்பல் பண்ணி ஊதி குடுத்துறாரு. ஏய், நீ குடிச்சிட்டெல்லாம் உளரல, உன் மனசுல இருக்கிறத தான் உளர்ற. என் மனசுலாம் ஒண்ணும் இல்லை மகா, நான் ரொம்ப சுத்தம். சீ, பேசாத. பேசுன நானே உன்னை கழுத்து நடிச்சு கொண்டுடுவேன். மகா சரி விடு, இனிமே பேச மாட்டேன். பேச மாட்டேன். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. இருந்தா தானே நீ பேசுவ. விடிஞ்சதும் நீ கிளம்பிடணும். இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேல திருட்டு கேஸ் போட்டுருவேன். என்ன மகா, சொந்த அண்ணனையே இப்படி பேசுற? ஏய், இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ என் கண்ணிலேயே படக்கூடாது. போயிடுங்க. போனா எங்க மகா போவ? எங்க போவ? எனக்கு யாரு மகா இருக்கா? எங்கேயாவது போ, எனக்கு என்ன? மகா ஒரு நிமிஷம். இந்த போதையில என்னதான் உளறாலும் அந்த ஒரு விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, சொல்லவும் மாட்டேன். எந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். தெரியாத மாதிரியே கேப்பேன். அதாம்மா உன் விஷயம். அந்த சீக்ரெட் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, இப்பயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கச்சி. உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கும் தானே அசிங்கம். நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணுமா, என் வீட்டை விட்டு அனுப்புனேன்ச்சா சொல்லிட்டு தான் போவேன். பாவம் சின்ன பொண்ணுங்க,
அவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. என்ன பயம்? வளர்ப்பு சரியில்லை. இந்த வயசு மோசமான வயசு. கட்டுப்பாடோட இருக்கணும். மகாலட்சுமிய பார்த்து வளர்தாகல, அதான் பயமா இருக்கு. என்ன அப்படி பாக்குதிய? அந்த 3 பொண்ணுங்களும் உன்னை எதிரியா நினைக்கிறாங்க. நீ என்னடானா அவங்களுக்காக ஃபீல் பண்ற? எனக்கு உன்னை பார்த்தாதான் பாவமா இருக்கு சீதா. எப்போ இறக்கப்படணும், எப்போ அரக்கியா மாறணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. சரி, என்ன திடீர்னு கோயிலுக்கு? மகாலட்சுமி அகங்காரத்தை அடிச்சு மொட்டமாக்கணும். அதுக்கும் நம்ம கோயிலுக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நானும் ரெடி ஆகுறேன். போங்க போங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னால மதுமிதாவை இங்க கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் ராம் பேர்ல எந்த ஷேரும் இருக்க வேண்டாம். ராம் அக்கவுண்ட்ல இருக்கிற கேஷையும் நம்ம அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ராம் பேர்ல இருக்கிற பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடனே வேற பேருக்கு மாத்தணும். மகா, உன்னோட கால்குலேஷன் எப்பவும் சரியாதான் இருக்கும். ஆனா இத ராம் எப்படி எடுத்துப்பான்? நம்மள தப்பா நினைக்க மாட்டானா? இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது? ஆமா மகா, அவங்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சொன்னா நம்புற மாதிரியும் இருக்காது. இத அவசியம் செய்யணுமான்னு யோசிச்சுக்குங்க. கண்டிப்பா இது அவசியம் தான். நம்ம கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நஷ்ட ஈடா அவளுக்கு போக கூடாது. இந்த கேஸ நடத்த போற லாயருக்கு வேணா நான் கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். ஆனா அவளுக்கு சல்லி காசு கூட போய் சேரக்கூடாது. இது பாருங்க, இத பத்தி ராம் தப்பா எடுத்துக்காம நான் பாத்துக்கிறேன். லேட் பண்ணாம ஆடிட்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத மகா. உண்மையாவே சீதாவை பார்த்து நீ பயப்படுறியா? வாழ்க்கையில முறையா எனக்கு ஒரு எதிரி இருக்கிறதா சீதா நினைக்க வச்சிட்டா. அவ கிட்ட தோத்து போற நிலைமை எனக்கு வந்தா அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடும். என்ன மகா, இத போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் சீதாவை ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் சாவணும். மகா, கோயில்ல வந்து சாவை பத்தி பேசுற? என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் பேசினேன். நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. ஏன் தெரியுமா? எல்லாம் அந்த தையக்காரியால. அவளுக்கு பெரிய படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அழகும் இல்ல. ஆனாலும் என்னை எல்லா விஷயத்திலயும் எதிர்த்து நிக்கிறா. எந்த முகத்தை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே முகம் திரும்ப திரும்ப என் எதிரிலேயே வந்து நிக்குது. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கு. அவளை நிரந்தரமா ராம் கிட்ட இருந்து பிரிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு உன் நிம்மதிதான் முக்கியமாக. அது கிடைக்க நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை உடனே பண்ணு. உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சுபாஷ் அண்ணே, இங்க பாரு, நீ தயவு செஞ்சு இன்னைக்கே இத பத்தி லாயர் கிட்டயும் ஆடிட்டர் கிட்டயும் பேசு. சரிங்க. எவ்வளவு நாளைக்குதான் நம்ம இப்படியே இருக்கிறது? இப்படியேனா இந்த இடத்துலயே வா. பரவாயில்லையே, உனக்கு கூட இப்பெல்லாம் ஹியூமரா பேச தெரியுது. ஏன் பேசக்கூடாதா? நீ பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுல, எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சீரியஸா கேட்குறேன், என்னதான் உன் பிளான்? பொண்ணு கேட்டு வாங்க. மறுபடியும் மகாலட்சுமி கிட்ட அசிங்கப்படணுமா? அசிங்கப்பட்டா பரவாயில்ல, பொண்ணு கேட்டு வாங்க. சரி, பொண்ணு கேட்டு வரேன். வந்தா உங்க அண்ணி மகாலட்சுமி உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? முதல்ல நீங்க பொண்ணு கேட்டு வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் மகாலட்சுமிக்கும் உங்க அண்ணங்களுக்கும் உன்னை பத்தி எந்த கவலையும் இருக்காது.
பொண்ணு கேட்டு வந்தா தானே ஒரு முடிவு தெரியும். எனக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு அந்த மகாலட்சுமி எப்பயோ முடிவு பண்ணிட்டா. இனிமே நான் புதுசா முடிவு எடுக்க போறா. சும்மா விருப்பத்திட்டு இருக்காத. அப்போ திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. என் அண்ணனுங்க சம்மதம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ணனுங்களா? அவங்க உன் அண்ணனுங்களா? அவங்க தான் உன் எதிரிங்க. ஹலோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீதான் அண்ணனுங்க உயிரை விட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு உன் மேல எந்த அக்கறையும் இல்ல. அது உனக்கு புரியுதா இல்லையா? இவ எதுக்கு இங்க வந்தா? கண்டிப்பா தனியா வந்திருக்க முடியாது. அப்ப ராமு இவ கூட தான் வந்திருக்கணும். அவ எங்க? என்ன இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க. மறுபடி அவங்கள பார்த்து பேசுங்க. அப்போ உங்க அண்ணங்க சொல்லாம நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நாம எதுக்கு அதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? டைம் வேஸ்ட். நில்லுங்க சத்யா. ஓ, இதுதான் அந்த தையக்காரியோட பிளானா? இததான் நான் செய்யாததை செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாளா? கூடிய சீக்கிரமே உனக்கு இந்த மகா யாருன்னு காட்டுறேன்டி. மகா, என்ன மகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோயிலுக்கு போனேன் இல்லக்கா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கேயே வச்சு ஒரு 4 அறை கொடுக்க வேண்டியதானே? அந்த தையல்காரியோட சேர்ந்து மீராவுக்கும் திமிராயி போச்சு. அவளை அப்படியே அடிச்சு கொல்லணும் தான் என் கை துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவளை அங்க வச்சு அடிச்சிருந்தா மீரா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா. சீதா அவ கூட சேர்ந்து சீப்பான டிராமா போட்டிருப்பா. அந்த சத்யா நடுவுல பூந்து நியாயம் பேசியிருப்பான். என்ன ஆயிருக்கும்? உடனே அண்ணனுங்க 2 பேருக்கும் மீரா மேல அப்படியே பாசம் பொத்துட்டு வந்திருக்கும். மீராவும் சத்யாவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே நிச்சயதார்த்தம் பண்ணி முகூர்த்த தேதியும் குறிச்சிருப்பாங்க. அதனாலதான் என் கோவத்தை அடக்கிட்டு யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாம வந்துட்டேன். நீ பண்ணது சரிதான் மகா. ஆனாலும் இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். சீதா நம்மளை எதிர்த்து சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. சீதாவை அடக்கியே ஆகணும். கண்ணுக்கு ஒரு சோடா புட்டி கண்ணாடிய போட்டுக்கிட்டு பல்லுக்கு ஒரு கம்பி கிளிப்ப மாட்டிக்கிட்ட ஊர்க்கார பொண்ணுன்னு நாம சாதாரணமா எடை போட்டுட்டோம். தப்பு மகா, ரொம்ப ஆபத்தான பாப. அவளை இதுக்கு மேலே இங்க வச்சிருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா சீதாவை அனுப்பிட்டா மதுவை இங்க கொண்டு வர முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? அந்த பைத்தியக்காரி இங்க இருந்துட்டா மட்டும் மதுவை கொண்டு வர அவ சம்மதிப்பாளா? அவ எதுக்கு சம்மதிக்கணும்? அவ இங்க இருந்தா மது தானா இங்க வருவா. அது எப்படி மகா? சொல்றேன். வேட்டைக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு புறாவை பிடிக்க வலை விரிக்கும் போது வலைக்கு பக்கத்துல ஒரு புறாவோட ரக்கைய உடைச்சு அது பக்கத்துல நிக்க வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? இருக்கிற புறாவை பார்த்து இன்னொரு புறா ஏமாந்து வந்து அந்த வலையில மாட்டிக்கும். அதே மாதிரிதான் இந்த பைத்தியக்காரி சீதாவோட ரக்கைய உடைச்சு அந்த மதுமிதாங்கிற மயில நாம பிடிக்க போறோம். நேத்து குல்ஃபியை சாப்பிட போனேன்ல, அதனாலதான். பாஸ், நான் தானே பாஸ் குல்பியை சாப்பிட்டேன். உங்களுக்கு ஏன் தும்மல் வருது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறங்கிற பேர்ல அவ்வளவு நேரம் பணியிலே நிக்க வச்சேல, அதனாலதான்.
கோல்டு பிடிச்சிக்கிச்சு. பாஸ் சாதாரண பனி காலத்துக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க சித்தி உங்களை போண்டா கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க பாஸ். ஐயோ ஐயோ பாஸ், நல்லா சளி பிடிச்சிருக்கு பாஸ். வைத்தியம் பாத்துரணும், இல்லனா மூக்கு சளி தொண்டைக்கு போய் அப்படியே தொண்டையில இருந்து உங்க நெஞ்சுக்கு போயிரும். அது டேஞ்சர் பாஸ். இப்ப உடனே உங்களுக்கு வைத்தியம் பண்ணி இத சரி பண்ணணும். என்ன வைத்தியம்? எல்லாம் எங்க ஊரு வைத்தியம் தான். ஏய், அந்த வைத்தியம் எதுவும் வேணாம். காலையில பாத்துக்கலாம், நீ தூங்கு. எப்படி பாஸ்? உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. பழகிக்கங்க பாஸ், வாங்க. இல்ல வேண்டாம், தப்பாயிடும். பாஸ், உங்களுக்கு நிறைய நல்ல பழக்கத்தை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க பாஸ், வாங்க வந்து பழகிக்கங்க, வாங்க. நீங்க கத்துக்க வேண்டிய நல்ல பழக்கத்துல இதுவும் ஒண்ணு பாஸ். பயப்படாம வாங்க. இது இயற்கை வைத்தியம் தான். உங்க சித்தி இந்த வாயில மூக்குல எல்லாம் ஏதோ ஒரு பொழல வச்சு உரியதாகல, அப்படி கிடையாது பாஸ். இது இதனால ஒன்னும் ஆயிடாது இல்ல பாஸ்? ஒன்னும் ஆகாது. தண்ணி சூடா இருக்கும் போதே ஆவி பிடிக்கணும் பாஸ். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். வாங்க பாஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. தண்ணி கொதிக்கும் போதே ஆவிய புடிச்சிடணும். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் பாஸ். வாங்க, அட வாங்க பாஸ். வாங்க வாங்க. அவ்வளவு கேப் எதுக்கு? பக்கத்துல வாங்க பாஸ். மூச்சை நல்லா இழுத்துட்டு பொறுமையா வெளியே விடணும், சரியா? இது என்னது? இதுதான் ஏலகிரி தைலம். இத சுடு தண்ணில ஊத்திட்டு அது ஆவியோட கலந்து மூச்சுக்குள்ள போய் ஜலதோஷத்தை சரி பண்ணிரும். அவசரப்படாதீங்க பாஸ், கைய தள்ளி வைங்க, கை சுட்டுடும். வாசனை வருதா? இப்போ நீங்க என்ன பண்ணுதீங்கன்னா, இந்த போர்வைய இப்படி போத்திக்கிட்டு முகத்தை இப்படி இந்த வெந்நீர் கிட்ட வச்சு மூச்சை நல்லா இப்படி இழுத்து விடணும். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா ஃபுல்லா போத்திக்கோங்க. இப்படியா? வாங்க, மூச்சு இல்லங்க, இன்னும் நெருக்கமா, கேப் விடாதீங்க. என்ன பாஸ்? என்னால உள்ள இழுக்க முடியல, மூச்சு முட்டுது. என்ன பாஸ் நீங்க? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்பதான் பாஸ் ஜலதோஷம் சரியாகும். இவ்வளவு ரிஸ்க் எதுக்கு? ஒரு டேப்லெட் போட்டா கோல்டு சரியாயிடும். இதெல்லாம் குப்பைய கொட்டுறதுக்குமா? இந்த வீட்ல நீ குப்பை கொட்டினதெல்லாம் போதும். குப்பைய கொட்டுற சாக்குல வெளியில போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்ப. வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல அத கவனி. போ, மாடியில துணி காஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. என்ன காஃபி இது? ஏதோ புளியங்கொட்டையில அடிச்ச தூள் மாதிரி சப்புன்னு இருக்கு. ஏய், சண்டை போடும்போது மட்டும் வாய்க்கிழிய பேசுறேல்ல? நீ நெருப்புனா நான் அதை கக்கற எரிமலை. நான் ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டேரின்னு சொன்னேன்.
வேலை செய்யும் போது மட்டும் நல்லா ஒதுங்குற. கிராமத்துல மாங்கன்னு வேலை செஞ்சவ தானே நீ? நான் எப்போ ஒதுங்கினேன்? எனக்கு யாரும் இங்க வேலை கொடுக்கல. சாப்பிடன்னு வந்து யாராவது உன்கிட்ட சொல்றாங்களா? நீயே தானே வந்து 3 பாட்டியும் கொட்டிக்கிற. அதே மாதிரிதான் யாரும் வந்து சொல்லாம நீயே வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். வீட கழுவி சுத்தம் பண்ணணும், வாசல கழுவி கோலம் போடணும், தோட்டத்துல இருக்கிற புல்ல வெட்டணும், பூ பறிக்கணும், கண்ணாடி கதவெல்லாம் நல்லா சோப்பு தண்ணி போட்டு பளபளன்னு துடைக்கணும், அலமாரியில கலைஞ்சிருக்கிற பொருளை எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும், துணிமணி எல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும், பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் தினமும் மாத்தணும், அடுத்த நாள் மெனு என்னன்னு நைட்டே கேட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மறக்காம வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிக்கணும், பூஜை சாமானை எல்லாம் நல்லா கழுவி வைக்கணும். ஹே மென்டல்ரா. ஆமாண்டா. மென்டல்ரா. ஹலோ, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்குதீங்க? என்ன பண்றது, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருது. ஹலோ, அதான் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேக்கேன். ஐயோ எதுக்கு சிரிக்கிறீங்க? மகாலட்சுமி மேடம் ஏதோ ஒரு உலக அழகிய இந்த வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா போய் உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சிரிப்பு வராம என்ன வரும்? ஹே மென்டல், என்ன லுக்கு விடுற? போ. நீங்க இப்படி சிரிக்கிறத மகாலட்சுமி கிட்ட சொன்னா உங்க 2 பேரையும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுடுவாங்க. சுற்றுவாங்களாமா? ஐயோ, அப்படியா? அப்போ நீ மகாலட்சுமி கிட்ட போய் நாங்க கிண்டல் பண்றோம்னு சொல்லு, சுடுறாங்களான்னு பாப்போம். போ. ஏ மென்டல், போன்னு சொல்றல, போ. நான் ஒன்னும் மென்டல் இல்ல. மென்டல்னு சொன்ன அம்புடுதே. என்ன பண்ணுவ மென்டல்? நான் மென்டல் இல்ல சொல்லுதேங்க. ஏ மென்டல், எந்த மென்டலும் தன்னை மென்டல்னு ஒத்துக்காது. போ. மென்டல் நான் சொல்லுதியே. வேணாம் சொன்ன. வேணாம் இருக்காத. பைத்தியக்கார பச்சங்களா உங்கள. ஏய் கண்ணாடி உடைச்சிட்டடா. ஏய் பைத்தியம் மென்டல், எதுக்குடி கண்ணாடி உடைச்ச? சொன்னதியே மண்டை உடைச்சிருவேன். ஓடுங்க. ஏய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய், நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ரோஷம், மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா என் காம்பவுண்டுக்குள்ள வந்து என் சின்ன மாமியார் அர்ச்சனா கிட்டயும் என் சின்ன மாமனார் சுபாஷ் கிட்டயும் மோதி பாருங்கடா. அப்போ இருக்குடா உங்களுக்கு. வாங்க. போ வர உள்ள வர. வாங்கடா. பாத்தியா என்ன திமிரா இப்படி பேசிட்டு போற? பாத்தியா, உள்ள போகலாம். டேய் அவன் அடடா. ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க சரியான ஆம்பளையாதான். இப்போ நீங்க போலாம். ஏய் கை வச்சாச்சுல்ல, பேச்சு பெருசா பேசுன. வர சொல்லு உங்க கராத்தே மாஸ்டர். இல்ல இது போதும். நீங்க போங்க. ஏய் பைத்தியம், எதுக்குடி இப்படி தேவையில்லாம வம்பிழுத்து இவர் அடி வாங்க வச்ச? அவர் கராத்தேல பிளாக் பெல்ட், பயங்கரமான கோபக்காரரு. டக்குன்னு கை வச்சிருவாரு. அப்போ மாமா கராத்தே பிளாக் பெல்ட் இல்லையா? சும்மா போய் சொல்லுதியலா? இப்படி ஆயிட்டாக. உனக்கு அப்புறமா வச்சுக்கிறேன்டி. எழுதுருங்க, முகத்துல ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறேன். வாங்க.
பாத்து பாத்து வாங்க. ஐயோ, தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? பாத்து வாங்க. மெதுவா. சொல்லுங்க சேது சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சாரி, ரிசப்ஷனுக்கு வர முடியல. மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிட்டுமா? ஓகே சார். தப்பிச்சு. அவங்க அடிச்சது வலிக்குதா? மருந்து போட்டா இந்த வலி சரியாயிரும். ஆனா அத்தனை பேர் முன்னாடி என்ன பைத்தியம்னு சொன்னப்போ எனக்கு ஒரு வலி வந்துச்சு பாரு. அது இன்னும் இங்கனதான் இருக்கு. இங்கனேதான் இருக்கும். வலிச்சுக்கிட்டேதான் இருக்கும். வலி இருக்கணும். இருந்தாதே உங்களெல்லாம் நான் பந்தாட முடியும். இது வெறும் ஆரம்பம் தான். இனிமேதான் இருக்கும் உங்களுக்கு.